வணக்கம். சினி மினி மாலையிட்ட மங்கை இப்படி ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இந்த மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் அந்த படத்தை பற்றிய தகவல்கள் சிலவற்றை உங்களிடம் நான் இப்போது கூறப்போகிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் ஃபில்ம்ஸ் அப்படின்ற பேனரில் கண்ணதாசன் தயாரித்த திரைப்படம் இது. 1958ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் திரைக்கு வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் டிஆர் மகாலிங்கம். டிஆர் மகாலிங்கத்தை பொறுத்தளவில் அப்போ நிறைய படங்களில் கதாநாயகனாக அதுக்கு முன்னாடி நடித்தார். நடித்த பிறகு அவரே சில படங்களை சொந்தத்தில் தயாரிக்கணுன்ற முயற்சியில் இறங்கி அவர் தயாரித்த பல திரைப்படங்கள் வர்த்தக ரீதியாக தோல்வி அடைந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து சென்னையவே காலி பண்ணிவிட்டு அவருடைய சொந்த ஊரான சோழவந்தானுக்கு போயிட்டார். சோழவந்தானுக்கே போன டிஆர் மகாலிங்கத்தை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துருக்கல, அப்படிப்பட்ட காரியத்தை கவியரசு கண்ணதாசன் செய்தார். இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிப்பதற்கு டிஆர் மகாலிங்கம் பொருத்தமாக இருப்பார், அவரே பாடி நடிப்பார், அப்படிப்பட்ட கதாநாயகன் தான் தேவை அப்படின்னு சொல்லி டிஆர் மகாலிங்கத்தை கதாநாயகனாக அமர்த்தினார். டிஆர் மகாலிங்கத்தை கதாநாயகனை போடும்போது அப்போ பட உலகில் பயங்கரமான எதிர்ப்பு. விலகி போனவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து மறுபடியும் படத்தில் நடிக்க வைக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ கண்ணதாசன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறார். கடவுளை வழிபடக்கூடியவர் டிஆர் மகாலிங்கம். பகுத்தறிவு இயக்கத்தில் இருந்து கொண்டு பக்திமானாக இருக்கக்கூடிய டிஆர் மகாலிங்கத்தை எப்படி கதாநாயகனாக அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலமான எதிர்ப்பு கண்ணதாசனுக்கு. அது கண்ணதாசன் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாராம். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, டிஆர் மகாலிங்கம் நடிக்கட்டும். ஆரம்பத்திலே படத்தில் அவர் ஃபஸ்ட்டு சீன் இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்குல்ல, திராவிட கொள்கைகள், திராவிட நாடு அப்படின்ற மாதிரி ஏதாவது வரியை போட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அவர் மனதில் நினைத்ததைப் போலவே அப்படிப்பட்ட ஒரு பாடல் காட்சியை படத்தில் இடம்பெற வைத்தார். எங்கள் திராவிட பொன்னாடே அப்படின்ற பேரில் வந்து குதிரையில் உட்காந்துக்கிட்டு டிஆர் மகாலிங்கம் பாடிட்டு வர்ற மாதிரி படங்களில் வந்து எம்ஜிஆர் படங்களில் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும்ல, அந்த பேட்டர்னில் டிஆர் மகாலிங்கத்தை இன்ட்ரொடக்ஷன் சாங்கில் பயன்படுத்தி அப்படி ஒரு பாடல் காட்சியை படத்தில் இடம்பெற செய்து கவியரசு கண்ணதாசன் மாலையிட்ட மங்கை திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். இது ஒன்று. அதற்கு பிறகு இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் பண்டரிபாய். மன்னன் படத்தில் நடித்தாங்கள்ல அந்த அம்மா தான். இன்னொரு கதாநாயகியாக கவியரசு கண்ணதாசன் கமிட் பண்ணியிருந்தது எம்என் ராஜா. எம்என் ராஜா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு நாள் லேட்டாக வந்திருக்காங்க. லேட்டாக வந்தோடனே கடுப்பாகி போய் எம்என் ராஜாவை வச்சு அதுவரை படமாக்கப்பட்ட காட்சிகளை பற்றிலாம் கவலையே படாமல் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அதில் வந்து மைனாவதி என்ற நடிகையை கண்ணதாசன் அமர்த்தி படமாக்கப்பட்ட காட்சிகளையே மீண்டும் படமாக்கும்படி கூறினார். அந்த மைனாவதி யாருன்னா பண்டரிபாய் இருக்காங்களே, பண்டரிபாயினுடைய சகோதரி. உண்மையான வாழ்க்கையிலேயே கண்ணதாசனை பொறுத்தளவில் அப்போ இப்படிப்பட்ட குணம்லாம் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவருக்கு எதாவது பிடிச்சின்னா பிடிக்குது, பிடிக்கலைன்னா தூக்கி விட்டு எறிஞ்சிடுறது, அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இந்த படத்தை இயக்கியவர் ஜிஆர் நாதன். ஜிஆர் நாதன் வந்து பேசிக்கலி ஹி வாஸ் அ சினிமாட்டோகிராஃபர், ஒளிப்பதிவாளர், அருமையான ஒளிப்பதிவாளர். நான் அவரை வந்து சாந்தோமில் போய் அவருடைய வீட்டிலையே நேரடியாக போய் சந்தித்து 2 மணி நேரங்களுக்கு மேலாக அவருடன் உரையாடி இருக்கிறேன். பத்திரிகைக்காக அவரை நேர்காணல் செய்திருக்கிறேன். அந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி. கண்ணதாசனை பொறுத்தளவில் இந்த சொந்தத்தில் படம் எடுப்பது அப்படின்றதுல அது ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பிற தயாரிப்பாளர்களுடைய படங்களுக்கு பணியாற்றி அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ஏன் விருப்பப்படி அதில் வந்து அந்த படங்களில் செயல்பட அனுமதிக்க மாட்டார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும், அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நம்ம இது பண்ணணும். வசனம்னா இந்த மாதிரி இருக்கணும், கதைனா இந்த மாதிரி இருக்கணும், பாடல்னால் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பாடல்கள், இவ்வளவு பாடல்கள் தான் அப்படின்ற மாதிரி வரையறை. அதே நேரத்தில் நானே சொந்தத்தில் ஒரு படத்தை தயாரித்தேன் அப்படின்னா நான் எந்த கதையை வச்சு வேணாலும் படம் பண்ணலாம். நான் மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட கதையை நினைக்கிறேனோ அதை வந்து செயல்படுத்தி கொண்டு வந்துடலாம். நான் எவ்வளவு பாட்டு எழுதணும்னு நினைக்கிறேனோ 10 பாட்டு வேணும்னா கூட என் படம் தானே, நான் தானே ப்ரொடியூசரு, 10 பாட்டு எழுதிக்கலாம்ல. 12 பாட்டு எழுதணும்னா 12 பாட்டை வச்சு நான் எழுதிக்கலாம்ல. ஏன் விருப்பம் தானே, தடை செய்கிறதுக்கு யார் இருக்காங்க? அதனால் முழு சுதந்திரம். நான் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேனோ அதை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா நான் தயாரிப்பாளராக இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அதனால தான் நான் வந்து சொந்தத்தில் படங்களை தயாரிக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்தது
அப்படின்னு. இந்த திரைப்படம் மாலையிட்ட மங்கை இருக்கு இல்லையா, இது வந்து சரச்சந்திர சட்டர்ஜி, புகழ்பெற்ற வங்க மொழி எழுத்தாளர் சரச்சந்திரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர் எழுதிய சந்திரநாத் அப்படின்ற புகழ்பெற்ற நாவல். அந்த நாவலை வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது படிச்சிருக்கேன். எனக்கு பிடித்த நாவல் அது. அது வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த நாவலை படித்தேன். இந்த படத்தில் குமாரி கமலா அவங்களுடைய பரதநாட்டியம், ருத்ர தாண்டவம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த படம் திரையிடப்பட்ட பேரகன் தியேட்டர், அந்த பேரகன் தியேட்டர் இப்போ எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குல்ல அண்ணா சாலையில், அதுக்கு நேரம் எதிர் இருந்துச்சு. இப்போ அந்த திரையரங்கம் கிடையாது. அந்த பேரகன் திரையரங்கத்தில் போய் கண்ணதாசன் படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரையிடப்பட்ட முதல் நாளே மக்களுடன் அமர்ந்து அப்படின்ற மாதிரி படமாக்கிறதுக்காக போயிருக்காரு. எங்கள் திராவிட பொன்னாடே அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கத்தை புகழ்ந்து டிஆர் மகாலிங்கம் பாடி வரக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல, அதுக்கு வந்து பலத்த கைதட்டல் திரையரங்கில். அது வந்து மிகப்பெரிய ஆனந்த அனுபவத்தை கவியரசு கண்ணதாசனுக்கு தந்திருக்கிறது. இதில் இன்னும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. டிஆர் மகாலிங்கத்தை கதாநாயகனாக வச்சு கண்ணதாசன் இந்த படத்தை தயாரிக்கிறார் அப்படின்னு வரும்போதே மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு, டிஆர் மகாலிங்கத்தை வந்து திராவிட பொன்னாடே அப்படின்னு சொல்லி பாட வச்சு படத்தில் படமாக்கி அப்படின்னு வந்தால் இதை வந்து திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆர் சொன்ன இந்த தகவல் கண்ணதாசனுடைய காதுகளுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னும்போது எம்ஜிஆருடைய அந்த கணிப்புன்னு இருக்குல்ல, அது கூட பொய்த்து விட்டது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் எழுதுகிறார். கலைஞர் மு கருணாநிதி பேரகன் திரையரங்கிற்கே வந்து மாலையிட்ட மங்கை திரைப்படத்தை பார்த்திருக்கிறார், ரசித்திருக்கிறார், கண்ணதாசனை பாராட்டியிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் தான் மனோரமா அறிமுகமானார். அது வந்து மனோரமாவுடைய கலை உலக பயணத்தில் பிள்ளையார் சுழி இருக்கு இல்லையா, பிள்ளையார் சுழியை போட்டு ஆரம்பித்து வைத்தவர் கவியரசு கண்ணதாசன். இந்த படத்தின் கதை, திரைக்கதை, உரையாடல், பாடல்கள் அனைத்தையும் எழுதியவர் கண்ணதாசன். இந்த படம் வந்து 39 நாட்களில் முடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த படத்திற்காக செட்டு அப்படின்ற மாதிரி எதுவுமே உருவாக்கப்படவில்லை. கண்ணதாசன் என்ன எழுதுகிறாரு அப்படின்னா, இந்த படத்துக்காக நாங்கள் செட்டெல்லாம் எதுவுமே போடலை. ஏற்கனவே வந்து ஸ்டுடியோவுக்குள்ளே வேறு ஏதாவது கம்பெனிக்கு வேறு ஏதாவது படத்துக்கு செட்டு போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்து படப்பிடிப்புலாம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த செட்டு சும்மா காலியாக கிடக்கும்ல, அந்த மாதிரி செட்டில் நாங்கள் வந்து படப்பிடிப்பு நடத்திக்கிட்டோம். எங்களுக்காக ஒரு செட்டு கூட இந்த படத்துக்காக நாங்கள் போடவே கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் அவர் கூறுகிறார். இதையெல்லாம் தாண்டி செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால், இந்த பாட்டை எத்தனை முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, யோசித்து பாருங்கள். இந்த பாடலை, அருமையான பாடலை, தனக்கு என்று இருக்கக்கூடிய தனித்துவமான குரலில் மிகவும் சிறப்பாக பாடியவர் டிஆர் மகாலிங்கம். நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே இந்த பாட்டை கேட்டவன். சின்ன பையனாக இருக்கும்போதே கேட்டு அந்த பாடல் இன்று வரை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய மனசில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால், எப்படிப்பட்ட பாடல் அது! எப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரராக டிஆர் மகாலிங்கம் இருந்திருக்கிறார். அதே பாடலை ஜமுனா ராணி மீண்டும் தன் அருமையான குரலில் பாடியிருக்கிறார் என்பது சிறப்பு தகவல். மாலையிட்ட மங்கை திரைப்படம் வந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய கண்ணதாசன் ஃபில்ம்ஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக தயாரித்த மாலையிட்ட மங்கை திரைப்படத்தை பற்றிய தகவல்கள் பலவற்றையும் நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இந்த விஷயங்களை இங்கு நான் ஆழமாக பதிவு செய்கிறேன்.